அப்ப நான் சொன்ன இந்த ஆக்சஸ் சென்று அடைகிற தன்மைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சோசியல் மொபிலிட்டி இல்லாதவர்கள், அதாவது அந்த வாய்ப்பு இல்லாத மாணவர்களுக்காக அந்த நுழைவு தகுதியை குறைத்து விடுவார்கள். இது ஒரு திட்டம். நுழைவு தகுதி அவர்களுக்கு மட்டும் குறைத்து, அவர்கள் சேர்ந்த பிறகு கல்வி சேர்ந்த பிறகு அவர்களுக்கு தேவையான விதத்திலே அவர்களை பலப்படுத்துகிற விதமாக அவர்களுக்கு கூடுதல் வகுப்பு நடத்துவார்கள். அது ஸ்கில்ஸ் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், ஆங்கிலம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், கணிதம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். ஆக முதலில் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும். அதற்கு பிறகு அவர்களுக்கு கூடுதல் வகுப்புகளின் மூலமாகவோ கூடுதல் வாய்ப்புகளின் மூலமாகவோ அவர்களை பிற மாணவர்களோடு கொண்டு வந்து சரியாக சேர்த்து விடுவார்கள். இது முதல் மந்திரம், ஆக்சஸ். இரண்டாவதாக சக்சஸ். அப்போ ஒரு மாணவன் ஒரு பல்கலைக்கழகத்திலே ஒரு வகுப்பிலே சேர்ந்த பிறகு வெற்றி அடைய வேண்டும், அதுதான் முக்கியம். அப்ப அவர் வெற்றிக்கான வகையிலே அவர்களுக்கு தேவையான வகைகளை பெறுவார்கள். நாம் நிறைய திறமையை பற்றி பேசுவோம். திறமை முக்கியமானது, டேலண்ட், அது முக்கியம். அது இருந்தால்தான் எல்லாருக்கும் அது இருக்கும். அதை வெளியே கொண்டு வர வேண்டும். திறமையிலிருந்து திறனுக்கு நாம் பயணிக்க வேண்டும். இரண்டுமே ஒரே வார்த்தை போல தோன்றும், ஆனா அந்த வார்த்தைகளுக்குள் ஒரு சின்ன வேறுபாடு இருக்கிறது. திறமையிலிருந்து திறனுக்கு செல்ல வேண்டும். திறமை என்பது அன்ஹோன்ட் டேலண்ட் என்று சொல்லலாம், பொட்டென்ஷியல் என்று சொல்லலாம். ஆனால் திறன் என்பது ஸ்கில். ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய எல்லாவித நடைமுறை ஞானமும் பெற்ற ஒரு கருவி, அதுதான் ஸ்கில். லீடர்ஷிப் ஸ்கில், கம்யூனிகேஷன் ஸ்கில் என்று சொல்வோம், கம்யூனிகேஷன் டேலண்ட் என்று சொல்ல மாட்டோம். ஆக அந்த ஸ்கில்களை வளர்த்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வழங்கப்படும். ஆக முதலில் ஆக்சஸ், கல்வி சென்றடைதல். அதற்கு பிற்பாடு அவர்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு, சக்சஸ். ஆக்சஸிலிருந்து சக்சஸ். அதற்கு பிற்பாடு ப்ரொக்ரெஷன் என்ற நிலை வரும். அதாவது ப்ரொக்ரெஷன் என்பது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாடம் முடித்த பிறகு ஒரு குவாலிபிகேஷனை முடித்த பிறகு அடுத்து என்ன,